வணக்கம் கிளாஸஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர் பேரட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிடபிள்யூ டே 2 அட்டாக் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 3 ஸ்குவாட்லயும் 2 அட்டாக் பார்க்க போறோம். அவ்வளோலாம் பேசாம கண்டென்ட்க்குள்ள போயிருவோமா? சிடபிள்யூ டே 2ல ஃபர்ஸ்ட் அட்டாக்கு நம்ம வார் பைரட்ஸ் நியூ லீடர் நம்ம முகிலன் ப்ரோ தான் அடிச்சிருக்காப்புல. என்ன பண்றாரு? ஓகே. சிங்கிள் இன்விசிபிள் ஃபயர் பாலு. சொல்லப்போனா இதுதான் வொர்த்து. அப்பதான் கடைசியா நம்ம ஆர்சிய சர்வே பண்ண வைக்க முடியும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம இன்விசிபிள் கம்மியான ஒரு ஃபயர் பால் போடுறோமோ பாத்திங்க்கு அவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லது. ம். சிம்பிளா ஆரம்பிச்சுட்டாப்புல அட்டாக்கு. லாக் லான்ச்சர் இந்த பக்கம் போடுவாருன்னு நெனைக்கிறேன். ஓகே, இங்கேயே போட்டாரு. ம். கிங்கு ஆர்சி. ஆப்போனன்ட் பிரின்ஸுக்கு ஒரு ஹெட் ஹண்டர் போடு ப்ரோ. போட்டாருன்னு நெனைக்கிறேன். ரைட்டு. லாக் லான்ச்சர் கோர்ல உள்ள இன்விசிபிள் ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. சிசிக்கு பாய்சன் போட்டாச்சு. ஓஜி ஓஜி பேக் ஹேண்ட்ல போடலாமே. என்னாச்சுன்னு தெரியல. ஓஜி இன்னும் போடல. ம். ஓகே, குயினுக்கு ஒரு ரேஜ் போட்டு உள்ளார புஷ் பண்றாப்புல. குயினோட எபிலிட்டி கூட போடலாம். ஓகே, ரொம்ப பின்னாடி இழுத்து போட்டுருக்காரு. வார்டன் வார்டனுக்கு லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கு. செத்துருவானா? ஹீலர்ஸ்லாம் இந்த பக்கம் இருக்கு. ஹீலர்ஸ் வந்து மல்டி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே, தப்பிச்சிருச்சு ஹீலர்ஸ்லாம். கிங் எபிலிட்டி, குயின் எபிலிட்டி ஸ்டில் அலைவா இருக்கு. இத கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஆர்சிக்கு அந்த இடத்துல ஒரு ஐஸ் பிளாக்கு. எப்படியா ட்ரிபிள் போட்டாரு இந்த அட்டாக்ல? ஓகே, 2xல வச்சுக்கலாம். 2 ஹீரோ மட்டும் தான் அடிச்சு முடிச்சு குடுத்துருக்கு. கிட்டத்தட்ட கொஞ்சம் கொலம்ஸ் இருக்கு. 2ஓ 3ஓ இருக்குன்னு நெனைக்கிறேன். கிங்குக்கும் சண்டை முடிஞ்சு போச்சு. கிங் எபிலிட்டி, குயின் எபிலிட்டி போடவே இல்ல. ஸ்வாகு. ஸ்குவாட் 2ல செகண்ட் அட்டாக்கு. ஆர்சி சார்ஜ் ஹாக் ரைடரா? போடு. நான் என்னன்னா சொல்லிடுறேன். நான் பெருசா அட்டாக்கே பார்க்கல. ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. லாஸ்ட் வார்ல காமிச்ச பிளேயர் இல்லாம அப்படியே பார்க்காத அட்டாக் தான் பார்க்குறேன். பார்க்காத பிளேயரோட அட்டாக்கு. அப்பதான் எல்லாரோடதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி. ம். ஓகே. டிஹெச் நின்றாம இருந்தா போதும். ஆர்சி உள்ளார எம்பி குதிச்சுட்டா. ஏய்! சூப்பரு. ஆனா ச்சே! அந்த இன்விசிபிள் போட்டு ரிவெஞ்ச் டவர் தூக்கியிருக்கலாமே. ஏன் தூக்கலன்னு தெரியல. ஓகே, குயினு. பெக்கா குயின் தானே இது. ஓகே, இந்த பக்கம் 2 எட்டி. லாக் லான்ச்சர் வருமா? ஓகே, லாக் லான்ச்சர் இங்க போட்டுருக்காரு. சம் நார்மல் ஹாக்ஸ். ஓகே. அட்டாக் ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா 1 நிமிஷம் தான் இருக்கு. அவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிருச்சு இந்த அட்டாக்கு? சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஓகே, குயின் எபிலிட்டி போட்டாச்சு. கிங் எபிலிட்டிய இந்த ஸ்கேட்டர் கிட்ட வந்து போடுவாருன்னு நெனைக்கிறேன். ஹாக் ரைடர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. எப்படியா ட்ரிபிள் வந்தது இந்த அட்டாக்ல? அவ்வளோ ஃபாஸ்ட்டாவா இருக்கானுங்க ஹாக் ரைடர்ஸ். கடைசியா ஒரு 50 செகண்ட்ல தான் இறக்குறாரு ஹாக் ரைடர. ஏரிங் ட்ரூப் ஒரு 6 ஆர்ச்சர் இருக்கு கையில. ஃபர்ஸ்ட் ஹீலிங் போட்டாச்சு. சிசி லாக் லான்ச்சர்லேருந்து அந்த எட்டி டிஹெச்சா? டிஹெச்சும் அது பேர் என்னது? ரிவெஞ்ச் டவரையும் தூக்கிடுச்சு. வார்டன் எபிலிட்டி இன்னும் இருக்கு கையில. கூட வரது யாரு? குட்டி பகவதியா? 2 சர்க்கிள் தெரியுது. ஓகே, ஆர்சியா? ரைட், ரைட். ஆர்சியும் இருக்கு. அப்ரெண்டிஸ் வார்டனும் இருக்கான். 2xல வச்சுருவோம். என்ன அசால்ட்டாவே போகுது அட்டாக்லாம். அவ்வளோ ஈஸியாவா இருக்கு டிஹெச் 18? ஹாக் இறக்கி விட்ட ஹாக் அப்படியே இருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டே 2ல வந்து நம்ம மெயின் ஸ்குவாடு மாஸ்டர் 1ல 45 பெர்ஃபெக்ட் போட்டாச்சு. ஆப்பரேட்டர் 39 தான் போட்டுருக்கானுங்க. அட்டாக்ன்னு பார்த்தா நம்மளுது 15 ட்ரிபிள், ஆப்போனன்ட் 9 ட்ரிபிள், 6 2 ஸ்டார் போட்டுருக்கானுங்க. மோஸ்ட் ஹீரோயிக் அட்டாக்கு நம்ம லீடர் முகிலன் ப்ரோ தான். கிங்கு குயின் எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணி அடிச்சார்ல, அதுதான் மோஸ்ட் ஹீரோயிக்கு. ஓகே, ஸ்குவாட் 2ல போயிட்டு கன்டின்யூ பண்றேன். ஸ்குவாட் 2ல ஃபர்ஸ்ட் அட்டாக்கு யாருன்னா நம்ம விகே கேமர் ப்ரோ, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம கிளானுக்கு புதுசா வந்திருக்காப்புல. பேபி டிராகன். உலகிலேயே ஒரு பேபி டிராகனா? சரி ரைட்டு, அது கட் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். வார்டன் ஃபயர் பால் எங்க போடுவாரு?
எனக்கு தெரிஞ்சு இதுல நல்ல வேல்யூன்னா ஸ்பெல் டவர் தான். ம். பார்ப்போம். அட்டாக் இன்னும் பார்க்கல. இந்த மாரி வார்டனுக்கு வேல்யூ அதிகமா இருக்கிற மாரி பேஸ்னா கோகோ லோன்லாம் இறக்கிக்கிட்டே இருக்கணும். ட்ராப்பு டெஸ்லாலாம் இதோ வந்துருச்சு. டெஸ்லாலாம் வச்சிருப்பானுங்க. கோகோ லோன் இறக்கிட்டு கூட நீங்க வார்டன் இறக்கலாம். எடுத்தோனே வார்டன் இறக்குனீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல ஜெயின் பாம்லாம் வச்சிருப்பானுங்க. நான் வேணா என்னோட ஒரு அட்டாக் சின்ன கிளிப் ஆட் பண்றேன். அத வேணா பாருங்க. இறக்கி விட்ட உடனே அந்த அடி விழும் வார்டனுக்கு. ட்ராப் கரெக்ட்டா வைப்பானுங்க. வார்டன் எங்க இருக்குன்னா வேல்யூ கிடைக்குமோ, அந்த இடத்துல ட்ராப் வச்சிருப்பானுங்க. சூப்பரான வேல்யூ இந்த பேஸ்ல வார்டனுக்கு. இதுக்கு மேல என்னய்யா வேணும் வார்டன்ட்டேருந்து? ஒரு சைக்கட்டும் கிடைச்சிருச்சு. ஒரு பெரிய நெறைய டிஃபென்ஸ் கோரா இருந்தது காலி பண்ணி விட்டாரு. இந்த கம்பார்ட்மெண்ட் தான். இந்த டிஹெச் கம்பார்ட்மெண்ட் மட்டும் முடிச்சு விட்டா போதும். ஏன்னா ஃபயர் ஸ்பிட்டர் இப்படி சுத்தி வரக்குள்ள ஃபயர் ஸ்பிட்டருக்கு பின்னாடில இருந்து தான் அப்ரோச்சு. அதனால அது பெரிய மேட்டர் கிடையாது. ரேஞ்சுல 3 எழுத்து இருக்க போது. அதுதான் கொஞ்சம் தலைவலியான விஷயம். லாக் லான்ச்சர் போட்டிருக்காப்புல. லாக் லான்ச்சர் சரியான பாத்தீங்க அது குடுத்துருக்கிறது. டிஹெச் வரைக்கும் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. ஓகே. அருமையான ஒரு டோட்டமு. நம்ம ஹீரோஸ் அடி வாங்காத அளவுக்கு. கிங்கோட எபிலிட்டி ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கா. செத்துட்டான். ஓகே. ஆர்சி இறக்கியிருக்காப்புல. ஆர்சிக்கு ஒரு டோட்டம் எதிர்பார்க்கலாமா? ஓகே. பின்னாடி போட்டாரு. நான் இதுக்கு 2த்துக்கும் கேப்ல போடுவார்ன்னு எதிர்பார்த்தேன். ஓகே. ம். ஓகே. ஆர்மிலாம் கோர்ல தான் இதாகுது. பட் கிளியரிங் ட்ரூப் எல்லாத்தையும் யூஸ் பண்ட்டாரு. இந்த ஆர்ச்சர் வால் உடைக்கிறதுக்குள்ளயே அட்டாக் முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் ஓகே. பாதி பாதி ஹெச்பில தான் இருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் 2 எக்ஸ்ல வச்சுக்கலாம். இன்னும் ஒரு இன்விசிபிள் கையில வச்சிருக்காரு. விசேட்டாருக்கு போடுவாரா? வார்டன் அடிப்பான்னு நெனைக்கிறேன். ஓகே. விசேட்டார முடிச்சு விட்டானுங்க. இன்விசிபிள் போடு ப்ரோ எங்கேயாவது. டிஹெச் மேல போடு ப்ரோ. ஓகே. சிசி மேலயே போட்டாரு. டிஹெச் மேல போடுவார்ன்னு பார்த்தா, சொன்ன மாரி இந்த வால் உடைக்கிறதுக்கே 10% கூட இன்னும் வால் உடைக்கல. கிளியரிங் ட்ரூப்லாம் ஸ்டார்ட்டிங்ல யூஸ் பண்ணக்கூடாது கைஸ். ஹோல்டு பண்ணணும். பேர் கௌதம் கம்பீர் ப்ரோ. அப்போ டிராகன் மாஸ் டிராகனு, ஒரு பேபி டிராகன் யூஸ் பண்ணியிருக்காப்ல. ஒரு ஹெட் ஹண்டர் 4 ஆர்ச்சரு. ஆர்ச்சர் வந்து சம்டைம் கோர்ல ஐஸ் கோலம் இருந்ததுன்னா யூஸ் ஆகும். ட்ரிகர் பண்ணி அட்ட இழுத்துட்டு போறதுக்கு. பேபி டிராகன் நைஸு. அப்படியே இறக்கி விட்டுறலாமே எங்கேயாவது பேபி டிராகன் கூட. ம். என்ன வேல்யூ எடுக்க போறாருன்னே தெரியல. நேத்தி சுடீர் ப்ரோ எடுத்த மாரி வேல்யூவா இருந்தா நல்லாருக்கும். பாப்போம் என்ன வேல்யூ வருதுன்னு. ம். ஓகே. இன்விசிபிள்லாம் கரெக்ட்டா தான் போட்டுட்டு இருக்காரு. ஆனா ஃபாக்ஸு உயிரோட தானே இருக்கு. செத்துடுச்சோ! ஓகே. ஸ்டார்ட்டிங்லயே செத்துருச்சு போல இருக்கு ஃபாக்ஸு. ஓ மை காட்! ஆர்சிய போட்டு தள்ளியிருப்பானுங்க இந்நேரம். ஆர்சியோட எபிலிட்டி போட்டாச்சா ஸ்டார்ட்டிங்லயே? இதுவும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல வேல்யூ தான். பட் இந்த கம்பார்ட்மெண்ட் இப்படி வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். டிராகனுக்கு ஸ்ட்ரெய்ட் பாத்திங் மாரி கிடைச்சிருக்கும். இது வந்து ஒரு மாரி யூ ஷேப் மாரி கிடைக்கும் பாத்திங்கு. ஓகே. 2 ஏர் ஸ்வீப்பரும் நிக்குது. குயினோட ஜெயன்ட் ஏரோ வச்சு எதாவது அடிப்பாரா? ஏர் ஸ்வீப்பர. சீஜ் பேரக்கு. சீஜ் பேரக்க டாப்ல போட்டுருக்கலாம். இத அப்படியே கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கும். ஓகே. டிராகன் டாப்பா? ஓகே. நல்ல பிளான் தான். ஆப்போசிட்ல தான் வரணும். அப்பதான் டைம் ஃபெயில் ஆகாம இருக்கும். இந்த டிராகன் அப்படியே இதெல்லாம் கிளியர் பண்ணிருவானுங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. பாய்சன்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆவுறானுங்க. டோட்டம் ஸ்பெல்ல கூட இன்னும் கொஞ்சம் இழுத்து கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போட்டுருக்கலாம். இன்விசிபிலிட்டி வெளியில போயிருச்சு. குயின் ஜெயன்ட் ஏரோவ அடி ப்ரோ. குயினுக்கு ஜெயன்ட் ஏரோவே அடிக்கல இன்னும். பேய் அடிப்பாரா? கரெக்ட்டான பிளேஸ்மென்ட். ஓகே. அடிச்சுட்டாரு கரெக்ட்டா. ம். டிராகன்ஸ் சிசிலேருந்து அந்த டிராகன் வந்து ஆப்போனன்ட் பிரின்ஸ முடிச்சு விட்டுருச்சு. ஓகே. இதுக்கப்புறம் 2 எக்ஸ்ல வச்சுக்கலாம். குயின் சாவ போறா. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஆர்சிதாச்சு வேல்யூ வருது. பட் இருந்தாலும் டிராகன் பெருசா முன்னாடி மாரி சர்வைவ் ஆக மாட்டேங்குது. டிஹெச் 17ல ஆன அளவுக்கு டிஹெச் 18ல சர்வைவ் ஆக முடியல டிராகன்ஸால. பார்ப்போம். இப்ப ஜனவரி அப்டேட்ல நியூ டிராகன் லெவல்லாம் வந்தா நல்லாருக்கும். ரைட்டு. 2ண்ட் ஸ்குவாட்ல 2 அட்டாக் பார்த்தாச்சு. ரிசல்ட்ட பார்த்துட்டு 3ர்ட் ஸ்குவாடுக்கு போயிருவோம். 2ண்ட் ஸ்குவாடோட டே 2 ரிசல்ட் வந்து நம்ம 15 அட்டாக்கு, ஆப்போனன்ட் 14 அட்டாக் தான் பண்ணியிருந்தானுங்க. 39 ஆப்போனன்ட் கடைசி அட்டாக் ட்ரிபிள் போட்டிருந்தா கூட 1 ஸ்டார் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணியிருக்கலாம். இதுக்குள்ள வருவோமா? 11 ட்ரிபிளு, 2 2 ஸ்டாரு, 2 சிங்கிளு.
ஆப்போனன்ட் 7 ட்ரிபிள் தான். 6 2 ஸ்டாரு, 1 சிங்கிள் போட்டுருக்கானுங்க. 2 சிங்கிள் வந்திருக்கு இந்த CWL. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத. மோஸ்ட் ஹீரோயிக் அட்டாக் நேத்து விமல் ப்ரோ தான். இன்னைக்கு விமல் ப்ரோ தான் இருக்காரு. நாளைக்கு யார் வருவான்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் 3 ஸ்குவாட்ல போய் கன்டின்யூ பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்குவாட் 2ல ஃபர்ஸ்ட் அட்டாக்கு TH16 பிளேயரு அடிக்கிறவரு. ஆப்போனன்ட் TH17 மேக்ஸு. கிட்டத்தட்ட டிஃபென்ஸ்ல மேக்ஸு. இன்ஃபர்னோ மட்டும் போடல. இன்ஃபர்னோ விசார்டார் போடல. பார்ப்போம். ஆசி சார்ஜ் ஓகே தான். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்பெல்டர், ரேஞ்ச் ஸ்பெல்டார் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிருக்கலாம். நல்ல இப்படி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல வேல்யூவா இருந்திருக்கும். ஐ திங்க். ம். ஓகே, கிட்டத்தட்ட ஃபுல் ஆர்சி சார்ஜ் வித்தவுட்டுக்கு ஓஜி. நெறைய பேர் வித்தவுட் ஓஜி பண்றாங்க. அப்படி எதுவும் ஆர்மி வந்திருக்கான்னு தெரியல 16க்கு. ஏன்னா ஓஜி இல்லாம நான் 16ல இருந்தப்பயும் சரி, 17ல இருந்தப்பயும் சரி, சிங்கிள் ஓஜியாவது இருக்கும். 3 ஓஜி வச்சு கூட அட்டாக் பண்ணி பார்த்துருக்கேன். 3ஆ 4ஆ அந்த மாரிலாம் கூட ஓஜி அட்டாக் இருக்கு. பட் வித்தவுட் ஓஜி அட்டாக்கு நான் இப்ப தான் பார்க்குறேன். கன்டினியூவா ஒரு 2, 3 பிளேயர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ட்ரூப் லான்ச்சர் போட்டிருக்காரு. ரூட் ரைடர், வல்கேரி, கிங்கு, குயினு, ஆர்சி, வார்டன் எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு. ஆப்போனன்ட் பிரின்ஸுக்கு ஒரு ஹெட்டண்டர் போடலாம். ஆர்மியில ஹெட்டண்டரே இல்ல. ரைட்டு. ஆனா ஆர்மியே ரொம்ப சின்னதா தெரியுது பார்க்க. மொத்தமே ஒரு 4, 5 ட்ரூப் தான் இருக்கும் போல இருக்கு. 6 ட்ரூப் தான் இருக்கு ஆர்மியில. வார்டனோட எபிலிட்டில ஹீலிங் இல்ல. ஹீலர்ஸ் அடி வாங்கிருச்சு. இன்னும் ஒரு ரெட் பாம் வந்தா கூட ஹீலர்ஸ்லாம் காலியாயிரும். இந்த ரேஞ்ச் ஸ்பெல்டர் கம்பார்ட்மெண்ட் ட்ரிகர் ஆகுறதுக்குள்ள உள்ளார போயிரணும் மறுபடியும் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு. ஓகே, ஹீலர்ஸ் ஒரே ஒரு 10 ஹெச்பில நிக்குது எல்லாம். ஓகே, டோட்டம் ஏன் இந்த நேரத்துல டோட்டம் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு? ஆளே இல்லாத கடையில போய் யாருக்கு டீ ஆத்துறாருன்னு தெரியல. இப்ப போடணும் டோட்டத்த. ரேஞ்ச் வேற ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டில் இன்னும் கிங்கோட எபிலிட்டி கையில இருக்கு. அது ஒண்ணு மட்டும் தான் ஹோப்பு. மத்தபடி ஆப்போனன்ட் ஆர்சியே முடிச்சு விட்டுருவா இப்ப ஆர்மிய. என்ன எபிலிட்டி? கிங்கோட எபிலிட்டிலாம் கோர்ல போட வேண்டியது என்னமாயா வச்சிருக்க? ஓகே, ட்ரிபிள் வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஆமா, அது ட்ரிபிள் தான். பட் இருந்தாலும் நெறைய மிஸ்டேக் இருக்கு. ஆனா எப்படி ட்ரிபிள் வருதுன்னு தெரியல. 17 ஃபுல் மேக்ஸு, 16 பிளேயரு. கிராஃப்ட் டிஃபென்ஸ் தூக்குனோனே மொக்க டிஹெச் ஆயிருச்சு 17. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து TH17 தான். இதுவுமே ஆப்போனன்ட் இந்த ஆப்போனன்ட்டும் TH16 தான். பிளாக் பேந்தர்ன்னு நம்ம ஃபேமிலி கிளான் பிளேயர் தான். 2 பேருமே நம்ம ஃபேமிலி கிளான் பிளேயர் தான் நம்ம இப்ப காமிக்கிறது. ஓகே, குயின் ஏரோ போட்டாச்சு. மிஸ் ஆனா இல்ல. மிஸ் ஆனா இதில போடுவாருன்னு சொல்ல வந்தேன். 2 ஏர் ஸ்வீப்பரையும் தூக்கியிருக்காரு. 4 ஏர் டிஃபென்ஸும் நிக்குது. ஆனா இது ஒரு ஏர் அட்டாக்கு. ஏர் ஸ்வீப்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. என்னய்யா அப்படியே இறக்கி விடுற எல்லாத்தையும்? மொரட்டு ஸ்பேமா இருக்கே! சூப்பர் எட்டி குளோனா? என்ன குளோனுன்னு தெரியல. ம். ஓகே, பிளிம்ப் டிஹெச்சுக்கே வந்துருச்சு. குளோன் போட்டாச்சு. 2 குளோன் தான். ஓகே, சூப்பர் எட்டி தான். 2டே குளோன் போதுமா என்ன? தெரியல. ஆர்சி வந்திருக்கா? ஆர்சிக்கு என்ன எபிலிட்டி? ஹாக் பப்பெட்டு. அன்எக்ஸ்பெக்டடு ஹாக் பப்பெட். 12ஆம் தேதி தான் பஃப் பண்றானுங்க. அதுக்குள்ள யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா என்ன மறுபடியும்? ஓகே, பிரின்ஸ் எபிலிட்டி சூப்பரு. ரிக்கோஷெட் கேனானு, ஏர் டிஃபென்ஸு, பேக் எண்ட்ல இருக்கிற மல்டி எர்த் டவர், எக்ஸ்போ எல்லாம் கவர் ஆயிருக்கு. பிரின்ஸுக்கு ஃபீனிக்ஸுங்கிறதுனால அந்த மல்டி கியர் கேனான தூக்கிருவான். இந்த பக்கம் இந்த 3 டிஃபென்ஸ் தான் கொஞ்சம் தலைவலி. பார்ப்போம். ஓகே, இன்னும் ஆர்சியோட எபிலிட்டி இருக்கு. அப்ப பிரச்சனை இல்ல. 2எக்ஸ்ல வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் ஆர்சியோட எபிலிட்டி போட்டிருப்பாரு. ஏன்னா சிங்கிள்ட்ட மாட்டிடுச்சு. அவ்வளோதான். சிம்பிளா அடிச்சுட்டாருய்யா. ஆனா ரொம்ப க்ளோஸா போன மாரி தான் தெரியுது. செகண்ட் ஸ்குவாடோட செகண்ட் அட்டாக்கையும் பார்த்தாச்சு. ரிசல்ட்டு நம்ம 38, 15 அட்டாக்ல. ஆப்போனன்ட் 13 அட்டாக் தான். 2 அட்டாக் பண்ணல. 31 தான் போட்டுருக்கானுங்க. 2 அட்டாக் பண்ணி ட்ரிபிள் போட்டிருந்தா கூட அந்த ஒரே ஸ்டாரு. செகண்ட் ஸ்குவாடுக்கும் 1 ஸ்டார் லீடிங் தான் அவனுங்க அடிச்சிருந்தானுங்கன்னா, கிட்டத்தட்ட 2 க்ளோஸா தான் போகுது போல இருக்கு. நம்ம 9 ட்ரிபிளு, 5 2 ஸ்டாரு, 1 சிங்கிளு. ஆப்போனன்ட் சிங்கிள் எதுவும் போடல. பட் 8 2 ஸ்டார் போட்டிருக்கானுங்க. 5 ட்ரிபிள் தான் வந்திருக்கு. ரைட், கடைசியா என்னோட அட்டாக் பார்த்துட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 2ல இதுதான் நான் பண்ண ஆர்மி. மைட்டியர் கோலம் வித் ஃபயர் பால் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வார்டன்.
இந்த இடத்துல இந்த இன்ஃபர்னோ விட்டுருப்பேன். ஸ்பெல் போடுற பதட்டத்துல. ஏதாவது ஸ்பெல்ல மாத்திட்டு ஐஸ் பிளாக் எடுத்துட்டு போலாமான்னு கூட ஒரு யோசனை வருது. ஏன்னா, இன்விசிபிள் போடக்குள்ள வார்டன் இந்த இடத்துல இங்க ஃபயர் பால் போடுறேன்னா, அப்படியே உள்ளார ஓடிடுறான் கோருக்குள்ள. செத்து போயிடுறான் நெறைய டைம்ல. அதுக்காகவே பயந்துகிட்டு சீக்கிரமா அந்த எர்த்குயிக் போட்டுட்டு கிளியரிங் அது பேர் என்னது? வார்டன ட்ரிகர் பண்றதுக்கு ட்ரூப் இறக்க வேண்டியதா இருக்கு. இங்க ஒரு இன்விஸ் 2, 3 இன்விஸ் தான். இங்க ஒரு ஃபயர் பாலு. நல்ல பாத்தியம் கிடைக்கும். ஓரளவுக்கு நல்ல வேல்யூ தான். பட் இருந்தாலும் இந்த இது மிஸ் ஆனது தான் கடுப்பா இருக்கு. ஓகே. அப்படியே கோலம் இறக்கி விட்டாச்சு. இங்க ஒரு கோலம். டாப் சைட்ல கிங்கு. கீழ லாக் லான்ச்சர் போடுவேன்னு நெனைக்கிறேன். வால் பிரேக்கர் போட்டாச்சு. அப்புறம் குயினு. இன்னும் லாக் லான்ச்சர் வரல. ஓகே. கிங் இறக்கியாச்சு. லாக் லான்ச்சரும் போட்டேன். லாக் லான்ச்சர் வந்து இந்த ஃபயர் ஸ்பிட்டர் தான் வேல்யூ. ஏன்னா நம்ம ட்ரூப்ப ரொம்ப அது அடிக்கும். அத டைவர்ட் பண்ற மாரி போட்டுருக்கேன். இதுவும் டைவர்ட் ஆகும், இதுவும் டைவர்ட் ஆகும். 2த்துக்கும் சேர்த்து போட்டேன். இன்னும் பாய்சன் போடாம என்ன பண்றேன் நானு? பாய்சன் ரொம்ப லேட்டா தான் போட்டுருக்கணும். போட்டனா இல்லையா? ஓகே. லாக் லான்ச்சர் நல்ல வேல்யூ தான். டிஹெச் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. இந்த இடத்துல ஆர்சிக்கு ஒரு டோட்டம், ஒரு ரேஜ் போட்டுருக்கேன். ரேஜ் நான் போட்டேனா? இல்ல ரேஜ் கம்பார்ட்மெண்ட்டா? ஓகே. ரேஜ் இங்க தான் போட்டுருக்கேன். கோர்ல. ஆர்சி நல்லா சர்வைவ் ஆயிருப்பா இந்த பேஸ்ல. இப்ப முடிச்சு விட்டுருவாங்கன்னு நெனைக்கிறேன். கிங் அடிக்க வருவான். அந்த இடத்துல இன்விசிபிள் போட்டு மறைச்சிருவான் கிங்க. அந்த ஹெட் ஹண்டர் பாருங்க. இந்த இடத்துல போடுறேன்னா, அட்டாக் எண்ட் வரைக்கும் இருக்கும் அந்த ஹெட் ஹண்டரு. எனக்கே சிரிப்பா இருந்தது அட்டாக் முடியக்குள்ள. "ஏய் நீ இன்னுமாம்மா சாவல?" அப்படிங்கிற மாரி பார்த்தேன். ஓகே. கிளியரிங் ட்ரூப்லாம் அப்படியே சைடுல இப்ப தான் இறக்கிக்கிட்டு இருக்கேன். ஆர்ச்சரு, பார்பரியன்லாம். அட்டாக் எண்ட் வரைக்கும் ஒரு கிளியரிங் ட்ரூப்பாவது கையில இருக்கணும். இதோ ஒண்ணு வச்சிருக்கேன் பாருங்க. ஏதாவது ஒரு கார்னர்ல தெரியாம ஒரு டிஃபென்ஸ் நிக்குது, ஏதாவது ஒண்ணு நிக்குது அப்படின்னா, அதுக்கு யூஸ் ஆகும். கடைசி வரைக்கும் அத வச்சிருக்கணும். அந்த 95 இல்ல அதுக்கு மேல, அந்த கடைசி அந்த 5 பில்டிங் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் போடணும், இறக்கி விடணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளியரிங் ட்ரூப்ப காலி பண்ணிறக்கூடாது. மைண்ட்ல வச்சுக்கங்க. சரி ஓகே கைஸ். டே 3 போய்க்கிட்டு இருக்கு. டே 3 ஓட பெர்ஃபார்மன்ஸ நாளைக்கு பார்க்கலாம். உங்க கிளானோட சிடபிள்யூ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டு விடுங்க. இந்த சிடபிள்யூ கன்டென்ட்ல நான் வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்க. வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம். ப்ரோ மத்த எல்லா யூடியூபரும் இப்படி தான் போடுறாங்க. நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. அத ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோட டே 3 சிடபிள்யூல வந்து மீட் பண்றேன். கீப் கிளாஷிங்.